ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. பாருங்கள் நீங்களே அந்த இதில் மழை இங்கே வர மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் தூத்துலையில் கிளைமேட் அப்படியாக இருக்குது. மழை வர மாதிரி டெய்லி மழை தூறல் போடும், நின்றும் 5 நிமிஷத்தில் நின்றுது. இன்றைக்கி மழை வருதா என்னன்னு தெரியல. ஒரே இதாக இருக்குதான், இடி இடிச்சிட்டு தான் இருக்குது, ஆரம்பிக்குது. இன்னைக்கு தெக்கம்மா தென்கிழக்கு பகுதியில் தான் இடி இடிச்சிட்டு இருக்குது. இதான் அங்கிட்டு பாருங்கள், கற்களாக இருக்குது பாருங்கள், இதான் இருக்குது. ஆனால் இன்னைக்காவது நல்ல மழை வந்தால் பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு 4-5 நாளாக தண்ணி ரெகுலராக வரல. ஒரே மண்ணாக வந்துச்சு. குடி தண்ணி மண்ணாக வந்தது. நேற்று கரெக்டாக வந்துச்சு, தண்ணி கழுத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி தண்ணி ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்துச்சு. தண்ணி 1/4 மணி நேரம் தான். இன்றைக்கி ஈவினிங் காலையில் வந்துச்சு 1 ஹவர். ஈவினிங் தண்ணி 1/4 மணி நேரம் தான் வந்தது. துணியை துவைச்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் துவைச்சி போட்டேன். நான் 1/4 மணி நேரம் தண்ணியில் தான் பிடிச்சி துவைச்சி போட்டேன். துவைச்சி போட்டு தண்ணி ஓசில் போட்டு விட்டேன் ட்ரம்முக்கு. தண்ணி நின்றுச்சு, 10 நிமிஷத்தில் நின்றுச்சு தண்ணி. என்னான்னு தெரியல. பைப்பை திறந்து தான் வச்சுருக்கிறேன். தண்ணி விட்றாங்களா என்னன்னு தெரில. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஒரு வாரமாக தண்ணி ஒரே ஸ்ட்ரகிளாக இருக்குது. எங்கள் பைரவுக்கு வைக்கிற சாதத்தை இங்கே ஒரு இன்னொரு பைரவர் பார்ப்பார். இன்றைக்கி அதுக்கு சாப்பிட்ருச்சு, வெள்ளைனே சாப்பிட்ருச்சு. அதனால் அது பார்த்துட்டு போகுது. பைரவர் அங்கே உட்காந்துருக்கு பாருங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அங்கே உட்காந்துருக்கானா. காற்று களைச்சி விடுது மழையை. நல்லா மழை பெய்ய வேண்டியது, காற்று களைச்சி விடுது. ஒரே சூட்டை கிளப்பி விட்டு எனக்கு சூட்டு கொப்பலாம் கையில். நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டாங்க. சர்க்கரை இருந்தால் ஆறாகுன்ட்டு அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கை. இது மழை ஒழுங்காக பேஞ்சிச்சின்னா சூடு ஆகாது. மழை விட்டு 5 நிமிஷம் சூட்டை கிளப்பி விட்டு போயிட்டா ஒரே ஹீட் ஆகிடுது. அது நாங்கள் ஒரு ரூமில் குடும்பம் நடத்துகிறோம், சமைக்கிறோமா, ஒரே ஹீட்டு ரூம் ஃபுல்லாக. உள்ளுக்கே இருக்க முடியல. அது ஹீட் ஆகிடுது. உடம்பு ஃபுல்லாக கொப்பலாம். ஆனால் இந்த கையில் வந்தது மட்டும் ஆறலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.